أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على حي على الفلاح حي على الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكبى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு போல் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதகர் சன்மார்க்கத்தின் போதகர் அன்பின் தாயகம் அருமை நாயகம் எம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தினர்கள் கிளையார்கள் தோழர்கள் உயர்ந்தவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் அந்த அல்லாஹ் ஜல்ல ஜலாலுடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக என்று வேண்டியதின் பின்னால் அல்லாஹு தஆலாவுடைய கடமையாம் புனித ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அகிலத்தாருடைய அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று அவனுக்கு விருப்பமான இடமாகிய அவனது இல்லத்தில் நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபி ஹாதல் மஸ்ஜித் என்ற நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலமாக்களே, கல்விமான்களே, செல்வந்தர்களே, வாலிபர்களே, சிறார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்திலே வாழ்க்கையில் எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அவைகளை எமது வாழ்வில் எடுத்து நடந்து கொள்ளுமாறு, மேலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விடயங்களை விட்டு எம்மை தடுத்திருக்கிறார்களோ, விலக்கியிருக்கிறார்களோ, எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட விடயங்களில் முதலில் விளங்கி அப்பால் அதிலிருந்து முற்று முழுதாக தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். ஏனென்றால்
தக்குவாவின் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் நிம்மதி, சந்தோஷம், சுபிட்சம், ஆனந்தம், உயர்வு, கண்ணியம் இந்த உலகத்தில் இருந்து நாம் பிரியக்கூடிய நேரத்தில், எம்மை விட்டு எமது உயிர் பிரிகிற நேரத்திலும், அந்த உயிர் பிரிந்ததற்கு பின்னால் என்னையும் உங்களையும் அந்த மன்னரை என்ற இருளில் கொண்டு போய் மறைத்ததற்கு பின்னும், அந்த மன்னரை வாழ்வில் தொடர்ந்து மஹ்ஷர், சிராத், ஜஹன்னம், ஜன்னத் இவைகளிலும் இந்த தக்வா உறுதுணையாக இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே எல்லா நிலைகளிலும் தனியாக, கூட்டாக, ரகசியமாக, பரகசியமாக, வெளிச்சத்தில், உள்ளூர்ல, வெளியூர்ல, கடல்ல, தரையில, வாலிபத்தில, வயோதிபத்தில, ஏழ்மையில, செழுமையில, எல்லா நிலைகளிலும் அந்த அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவை உண்மையாக பயந்து நடக்கக்கூடிய தக்வாவை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தினருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு அரிய சந்தர்ப்பத்தை இந்த உலகத்தில் தந்திருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் சரியான முறையிலே அவைகளை பயன்படுத்தி இந்த உடலிலே இருந்து உயிர் கலட்டப்பட்டதற்கு பின்னால் மன்னரை வாழ்வில், மஹ்ஷரில், சிராத்தில் நானும் நீங்களும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையை நோக்கமாக கொண்டு பயன்படுத்துவதுதான் புத்திசாலித்தனம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சந்தர்ப்பங்களை அடிக்கடி தந்து கொண்டிருக்கிறான். நல்ல பல அமல்களை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ரமலானுடைய காலங்களை தருகிறான். அந்த ரமலானின் மூலமாக அல்லாஹ் என்னக்கிட்டையும் உங்களிடமும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று அல்லாஹ்வுடைய இறை அச்சம், தக்வா. லா புத்த அலைனா அன் நுஹாசிப ஃபி ஹாதல் மகான். இந்த இடத்தில் இருந்து நானும் நீங்களும் யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய விடயம், இந்த ரமலானை நாங்கள் எத்தனை பேர் பிரயோசனம் உள்ளதாக பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த இடத்தில் 60 வருடங்கள் நோன்பு பிடித்தவர்கள் இருக்கலாம், 80 வருடம் நோன்பு பிடித்தவர்கள் இருக்கலாம், அதை தாண்டி 100 வயதை 100 நோன்பு நோற்றவர்களும் வருடங்களை தாண்டியவர்கள் இருக்கலாம். அன்பானவர்களே, ஒவ்வொரு வருடத்தினுடைய ரமலானும் எனக்கும் உங்களுக்கும் தரக்கூடிய பாடம் என்ன? உண்மையான அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தக்வா என்னிடத்தில் வந்துட்டா. தக்வா என்றால் என்ன? தக்வா என்றால் என்ன? வெறுமனே வார்த்தையினாலே அது சொல்லிவிட்டு நகரக்கூடிய ஒன்றா, அல்லது என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இறைவனுடைய படைத்தவனுடைய அச்சத்தை என் உள்ளத்திலும் உங்கள் உள்ளத்திலும் தாக்கம் செலுத்தக்கூடியது ஒன்றா? அன்பானவர்களே, உலமாக்கள் தக்வாவுக்கு பல விதமான வரைவிலக்கணங்களை எழுதுகிறார்கள். அதில் ஒரு வரைவிலக்கணம், அத்தக்வா அன் தஜ்அல பைனக வ பைன மஹாரிமில்லாஹி ஹாஜிஸா. அத்தக்வா அன் தஜ்அல பைனக வ பைன மஹாரிமில்லாஹி ஹாஜிஸா. இறையச்சம் என்பது, தக்வா என்பது, பாவம் எனக்கும் உங்களுக்கும் முன்னிலை நிற்கக்கூடிய நேரத்தில் என்னிடத்தில் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வினுடைய பயம், அந்த தக்வா, அந்த பாவத்தை செய்ய விடாம என்னையும் உங்களையும் தடுப்பதுதான் தக்வா. வயுக்ஸது பிஹா குல்லுல் மஅமூராத். இதன் மூலமாக, இந்த தக்வாவின் மூலமாக எந்த விடயங்கள் எனக்கும் உங்களுக்கும் இந்த அகிலத்தார்களுக்கு ஏவப்பட்டிருக்கிறதோ, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரி மினல்லாஹ் என்று ஈமான் கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு முஃமினும், ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு யுவதியும் இந்த ஏவல்களை எடுத்து நடப்பதோடு எந்த விடயங்களை அல்லாஹ் நமக்கு தடுத்திருக்கிறானோ, செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறானோ, விலக்கி இருக்கிறானோ, அப்படிப்பட்ட விடயங்களில் இருந்து முழுமையாக விலகி நடப்பதுதான் தக்வாவாக இருக்கிறது. இதா குல்னா மஸலன்
நஹ்னு நம்ஷி ஃபி த்தரீக் வ அமாமனா இம்ரஅத்துன் ஜமீலா. நாங்க பாதையிலே செல்லுகின்றோம். பாதையிலே செல்லுகிற நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் முன்னிலையிலே அழகான வசீகரமான ஒரு பெண் எனக்கும் உங்களுக்கு முன்னால வருகிற நேரத்தில் இந்த பெண்ணை பார்க்காமல் என்னுடைய உங்களுடைய பார்வை தாழ்த்தப்படுவதுதான் தக்வா. பல பாவமான காரியங்கள் இல்ல, பல லட்சம் இல்ல, கோடி இல்ல, மில்லியன் கணக்குல பணம் வருவது. அந்த பணத்தை நானும் நீங்களும் நெருங்காம இது அல்லாஹ் தடுத்தது, விலக்கியது, நான் இந்த பணத்திட்ட நெருங்கக்கூடாது என்று நினைத்து அந்த பாவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தில இருந்து தன்னை தவிர்த்து கொள்வது தக்வா. அன்பானவர்களே, இந்த ரமலானின் மூலமாகவும் நானும் நீங்களும் என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினரும் சந்ததியினரும் அடைய வேண்டியது இந்த தக்வாதான். யோசிப்போம். ரமலான் வந்தது, ஏதோ ரமலானுடைய காலம் 13 நாங்கள் நோற்றவர்களாக இந்த இடத்தில் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் யோசிப்போம், என்னிடத்தில் எவ்வளவு தக்வாவுடைய அமல் கூடியிருக்கிறது, அல்லாஹ்ட அச்சம், அல்லாஹ்ட பயம் எனக்கிட்ட எவ்வளவு இருக்கு. ஹாசிபு அன்ஃபுஸக்கும், ஒவ்வொருத்தரும் தன்னை சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். சூரியன் உதிக்குது, மறையுது, இரவாகுது, பகலாகிறது, நாட்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நாட்கள் கடக்கிற நோன்பா அல்லது ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய உள்ளத்தில பரிசுத்தம் உருவாகுதா? நான் எவ்வளவோ என்ற வாழ்க்கை இந்த ரமலானுக்கு முன்னால இருந்த பாவங்கள்ல இருந்து முழுமையாக விடுபட்டு படைச்ச ரப்புக்கு முன்னால தஹஜ்ஜுடைய நேரத்திலும் இஃப்தாருடைய நேரத்திலும் சுஜூதிலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் தராவிஹுக்கு பின்னாலும் அமர்ந்து உட்கார்ந்து என்ற வாழ்க்கையில யா அல்லாஹ் இன்ன தவறு நடந்துட்டு யா அல்லாஹ் இதுக்கு பின்னால நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், என்ன நீ பரிசுத்தப்படுத்த இந்த நோன்பை தந்திருக்கிறாயா அல்லாஹ், உன்னுடைய அச்சத்தை அதிகரிப்பதற்காக எனக்கு இந்த நோன்பை தந்திருக்கிறாயா அல்லாஹ், இதற்கு பின்னால என்ற வாழ்க்கையில இப்படியான தவறை நான் செய்ய மாட்டேன் என்று தௌபா செய்தவர்களா நாங்கள் அல்லது பொடுபோக்குத்தனம் உள்ளவர்களா வாழ்வோமா? அன்பானவர்களே, பல நோன்புகளை நோற்றிருக்கிறோம், பல வருடங்கள் நோன்புகள் நோற்றிருக்கிறோம். அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய உண்மையான அச்சம் எனக்கிட்ட உங்ககிட்ட வந்துட்டா, இது ஒரு கேள்வியாக நானும் நீங்களும் கேட்கணும். அல்லாஹ்வுடைய கம்யூனிகேஷன் தகர்ரபு இலல்லாஹ், அல்லாஹ் இடத்துல நானும் நீங்களும் எவ்வளவுக்கு நெருக்கம் பெற்றிருக்கிறோம். நானும் நீங்களும் முஸ்தஜாபு தஅவாத் என்ற நான் அல்லாஹ்விடத்துல கையேந்தினா என்ற துஆ கபூல் தான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டத்தில் நான் நீங்களும் சேர்ந்திருக்கிறோமா? அன்பானவர்களே, இதைத்தான் நாங்கள் இந்த ரமலானின் மூலமாக அடைய வேண்டும். இதைத்தான் அடைய வேண்டும். முழுமையாக என்னுடைய வாழ்க்கையில இருந்து பாவமான காரியங்கள், பாவமான சிந்தனைகள் முழுமையாக கலட்டப்பட்டு அது ஊத்த குப்பையில கொண்டு போய் வீசப்பட வேண்டும். அன்பானவர்களே, ரமலான் என்னையும் உங்களையும் பரிசுத்தப்படுத்த வந்த ரமலான், என்னுடைய உள்ளத்தையும் உங்களுடைய உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்த வந்த ரமலான், தொழுகை மூலமாக தன்னை பரிசுத்தப்படுத்துவது போல, அதே நோன்பின் மூலமாக எங்களை பரிசுத்தம் செய்வது போல, இஸ்லாத்தின் கடமையாக இருக்கக்கூடிய ஜகாத்தும் எங்களை பரிசுத்தப்படுத்தத்தான் தந்திருக்கிறது. விடயத்துக்கு வருவோம். அன்பானவர்களே, ரமலான் வந்தாலே எங்களுக்கு அடுத்த ஒரு சிந்தனை ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் உள்ளத்தில் போடக்கூடிய விடயம், நான் என்னுடைய பொருளுக்கு, என்னுடைய செல்வத்திற்கு, என்னுடைய பணத்துக்கு, என்னுடைய விவசாயத்துக்கு, என்னுடைய கால்நடைகளுக்கு நான் ஜகாத்து கொடுக்கணுமே என்ற ஒரு சிந்தனை அல்லாஹ் எங்களுக்கு போடுகிறான்.
இது இஸ்லாத்தினுடைய கடமை. அக்ஸரு நாஸ் யظنون அன்ன ஸகாத், அதிகமான மக்கள் எண்ணுகிறார்கள், நினைக்கிறார்கள் ஜகாத் என்பதே அது ஏழைகளுடைய வரி என்று. அன்பானவர்களே, வரி இல்ல, அது வரி அல்ல. அது அஸ்ஸகாத்து இபாதத்துன் மாலியத்துன், செல்வம் சார்ந்த ஒரு வணக்கம் தான் ஜகாத், டெக்ஸ் அல்ல. ஜகாத் கொடுக்கக்கூடியவரே மனம் விரும்பி சந்தோஷத்தோடு எப்படி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பாங்கு சத்தம் கேட்ட உடனே மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக தன்னுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு, படிப்பை விட்டுவிட்டு, தன்னுடைய வேலைகளை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய கடமை தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்று மன சந்தோஷத்தோட பக்குவத்தோடு மஸ்ஜிதுக்கு வருகிறோமோ, இதே போன்று ஜகாத்தும் சந்தோஷமாக கொடுக்கப்பட வேண்டியது, எடுக்கப்பட வேண்டியது. ஏழை வரி அல்ல. டெக்ஸ்காரன் வந்தா நாங்க யாரும் சந்தோஷப்படுவோமா? நாங்க ஒரு முதலாளியா இருக்கிறோம், பிசினஸ்ல ஈடுபடுகிறோம், தொழில ஈடுபடுகிறோம். திடீரென்று வரி அடிக்க டெக்ஸ்காரன் வந்துட்டா யாரும் சந்தோஷப்படுவோமா? இல்ல சகோதரர்களே, கவலைப்படுவோம். சில நேரம் இரவெல்லாம் எங்களுக்கு தூக்கம் வராது. ஏன் வரி கட்ட வேண்டும்? என்னுடைய முழு சொத்துக்கும் வரி கட்ட சொல்லி இருக்கிறாங்க. லட்சக்கணக்கில் 10 லட்சம் 20 லட்சம் பில்லியன் கணக்கில் கட்ட வேண்டிய கோடீஸ்வரர்களும் இருக்கிறார்கள். கவலை இரவெல்லாம் தூக்கம் போது. இதே போல ஜகாத் அல்ல. ஜகாத் கொடுக்கக்கூடியவர் எப்போதுமே அவர் நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறான் கொடுக்கும்படி, ஜகாத்தை எடுக்கும்படி சொல்லிருக்கிறான். எடுப்பதற்காக வேண்டி என்னிடத்திலே வந்திருக்கிறார்கள் என்று சந்தோஷமாக அந்த அமலை, இபாதத்தை, வணக்கத்தை செய்வார். ஜகாத்து கொடுப்பதின் மூலமாக ஒவ்வொரு செல்வந்தர்களும் மனதில நினைத்து கொள்ளுங்க, இதை செய்யறதுனால நான் சந்தோஷம் அடையணும். ஜகாத் என்பது கொடுப்பதின் மூலமாக குறைவது அல்ல. வெளிரங்க தோற்றத்தில் பார்வையில கொடுப்பதினால ஜகாத் குறைவது போன்று தெரியும், ஆனால் குறையாது. ஏனென்றால் சத்தியமாக சொல்லுகிறேன், படைச்ச ரப்பு சொல்லுகிறான், நீங்கள் கொடுத்தால் அது வளரும். யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகாத், ஜகாத் சதகாக்களை அல்லாஹ் வளர்ப்பான். பார்வைக்கு நமக்கு விளங்கும், கொடுக்கிறோம் தானே, எடுப்பவருக்கு லாபமா கொடுப்பவருக்கு லாபமா என்று பார்த்தால் உலகத்தினுடைய அடிப்படையிலே பார்க்கிற நேரம் நாங்க 10 லட்சம் ரூபாவை ஜகாத்தாக கொடுக்கிறோம் என்றால் எடுப்பவர்களுக்கு தானே லாபம் என்று நாம நினைக்கலாம். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், எடுப்பவர்களுக்கு லாபம் அல்ல. ஒரு புறத்தில் லாபமாக தெரிஞ்சாலும் கொடுப்பவருக்குத்தான் லாபம், கொடுப்பவருக்குத்தான் லாபம். அன்பானவர்களே, நாங்கள் யாரெல்லாம் ஜகாத் கொடுப்பதற்குரிய தகமை உள்ளவர்களாக இருக்கின்றோமோ, இந்த இடத்துல முழுமையாக சரியான முறைப்படி கணக்கு பார்த்து அவைகளை உரிய முறையிலே பைத்து ஜகாத்திடம் நாங்கள் ஒப்படைக்க வேண்டும். யாரும் இந்த அமல்ல, இந்த ஜகாத் என்ற அமலில் யாரும் பொடுபோக்குத்தனம் செய்யாதீங்கோ. அது ஏழைகளுடைய ஹக்கு. அது எங்களிடத்தில் இருக்கும் வரையில் அது ஊத்தை மாத்திரமல்ல, அது நெருப்பு. அது ஏழைகளுக்குரிய ஹக்கு. அதை நாங்கள் கொடுத்து ஆக வேண்டும். இந்த ஜகாத் என்பது கொடுக்கக்கூடியவர்களுக்கு அன்னமு வல் பரக்கா, அதுல வளர்ச்சியும் இருக்கிறது, பரக்கத்தும் இருக்கிறது. அல் பரக்கா ஜுந்தும் ஹஃபியுன் லா யஅலமுஹா இல்லா ஹுவ. பரக்கத் என்பது மறைமுகமான படை.
அதை படைத்தவனை தவிர வேற யாரும் அதை விளங்கிக் கொள்ள மாட்டாங்க. அதுதான் பரக்கத். எனவே எங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் வளர்க்கக்கூடிய ஒன்றுதான் ஜகாத்து. குறைவு ஏற்படாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அதை உங்களுக்கு நாங்க பல மடங்குகளாக பெருக்கி தருவோம். 1க்கு 10, 10க்கு 200 இப்படி பெருக்கிக் கொண்டே உங்களுக்கு நாங்க தந்து கொண்டிருப்போம். குறைவு ஏற்படாது, நிறைவாகவே உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏனென்றால் குர்ஆனுடைய வாதாக்கள், அதை நாங்க நம்ப வேண்டும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை வாக்களிக்கிறானா அது நிச்சயம் நடந்தே தீரும் என்ற நம்பிக்கை எனக்கிட்ட உங்ககிட்ட ஒவ்வொரு மோமினிடத்திலும் முஸ்லிமிடத்திலும் வர வேண்டிய ஒன்று. குறைவு இல்லை, அது நிறைவு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற நேரத்தில் خذ من أموالهم صدقة تطهرهم, நபியே நீங்கள் இந்த செல்வந்தர்களிடமிருந்து நீங்க ஜகாத்தை எடுங்க. இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் ஜகாத்தை நாங்கள் கொடுப்பது அல்ல, எடுக்க வருவாங்க. ஜகாத் எடுக்கப்பட வேண்டும். நபியுடைய காலத்திலும் இதுதான் நடந்தது. பேரித்தம் வளங்கள் தோட்டங்கள் உள்ள இடங்களுக்கு ஜகாத்தை வசூலிக்க கூடியவர்களை அனுப்பி அவர்கள்தான் கணக்கு பார்ப்பார்கள். அந்த உடைமை உள்ளவர் கணக்கு பார்ப்பது அல்ல. யார் ஜகாத்தை வசூலிக்க செல்வார்களோ முழு சொத்துக்களையுமே கணக்கெடுத்து அதற்குரிய ஜகாத்தை எடுத்துட்டு வருவாங்க. இது நாம இஸ்லாம் அல்லாத ஆட்சியில வாழுகிற நேரத்தில் இப்ப கொடுப்பதை மாத்திரம் எடுக்க வேண்டி இருக்கு. எடுக்கிறவங்களுடைய கடமை என்ன? அதை சரியான முறையில பங்கிட்டு இனங்கண்டு யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களிடம் சேர்ப்பது அவர்களுடைய கடமை. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஜகாத்தை நாங்கள் கொடுக்காமல் எங்களோடு வைத்துக் கொண்டிருப்பது அது ஊத்தை, நஜீஸ். அது ஏழைகளுக்குரியது, மிஸ்கின்களுக்குரியது, ஃபுகராக்களுக்குரியது, முஜாஹிதீன்களுக்குரியது, 8 கூட்டத்தினருக்குரியது. அதை நான் வைத்திருக்க கூடாது. நான் அதை வைத்திருந்து அதன் மூலமாக வீடு கட்டுவேனாக இருந்தா அந்த வீடு ஊத்தை, வாகனம் வாங்குவேனாக இருந்தால் அந்த வாகனம் ஊத்தை, காணி வாங்குகிறேனா அது ஊத்தை, என்னுடைய பிசினஸை நான் டெவலப் ஆக்குறேனா ஊத்தை. சர்வசாதாரணமாக இந்த ஜகாத் கொடுக்கக்கூடிய விடயத்தில் நினைக்க வேண்டாம், பொடுபோக்குத்தனம் செய்ய வேண்டாம். யாரெல்லாம் ஜகாத் கொடுப்பதற்குரிய தகுதி பெற்றிருக்கிறீர்களோ, நிசாபை எத்திருக்கீங்களோ, ஒவ்வொருத்தரும் அதை கொடுப்பதற்கு அவசரப்படுத்திக் கொள்ளுங்கோ. வர வைத்து கணக்கு பார்த்து அவைகளை கொடுக்க முயற்சி செய்யுங்க. அதற்கு நேரம் இல்லையா? உங்களால கணக்கு பார்த்து பைத்து ஜகாத்திடம் கொண்டு போய் ஒப்படையுங்க. அதனால பல பிரயோசனங்கள் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, செல்வந்தர்களே, செல்வம் இருப்பது எங்களுக்கு ஒரு அருள், ஒரு நிஅமத். இந்த செல்வத்தின் மூலமாக இன்றைக்கு உலகத்தில எத்தனையோ ஏழைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படுவது, எத்தனையோ விதவைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படுவது, எத்தனையோ ஏழை மாணவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுவது, திருமணம் முடிக்க முடியாத எத்தனையோ குமரி பெண்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுவது. ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால எமது பைத்து ஜகாத்தின் மூலமாக ஒரு குடும்பத்தினருக்கு வீடு கட்டி அந்த வீட்டை கையளிக்கிற நேரத்தில் அன்பானவர்களே, அந்த வீட்டுடைய பெண் கண்ணீர் விட்டு அழுதா, கண்ணீர் விட்டு அழுதா. சொன்னாங்க, என்னுடைய பல நாள் கண்ணீரை இன்றைக்கு நீங்க தொடச்சிருக்கீங்க. வீடுகள் இல்லாம, உண்ணுவதற்கு உணவு இல்லாம, நோய்களினால அவதிப்படக்கூடிய வசதி இல்லாம, மாத்திரைகள் வாங்குவதற்கு வசதி இல்லாம எத்தனையோ ஏழைகள்
அழுது கொண்டிருக்கிறாங்க. லா யஸ்அலூன அன்னாஸ இல்ஹாஃபா, மனிதர்களிடத்துல அலட்டி அலட்டி தாங்க தாங்க என்று கேட்காத எத்தனையோ மனிதர்கள் இந்த மண்ணுக்கு மேல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய செல்வந்தர்கள் நீங்கள். திருமண வயது எல்லை அடைந்தும் திருமணத்திற்குரிய வசதி வாய்ப்பு இல்லாம ஏக்கத்தில வீட்டுக்குள்ள கண்ணீர் விட்டக்கூடிய எத்தனையோ குமரி பெண்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவர்கள் நீங்கள் செல்வந்தர்கள். நல்ல படிப்பதற்கு, கல்லூரிகள்ல படிப்பதற்கு நல்ல திறமைகள் இருந்தும் சிலது வசதி வாய்ப்பு இல்லாதினால் கல்வியை விடக்கூடிய மாணவ மாணவிகளுடைய எதிர்காலத்தை முடிவு செய்றீங்க. நீங்க சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுங்க. அன்பானவர்களே, கணவனை இழந்து கணவன் வஃபாத்தாகி தன் பிள்ளைகளுக்காக வேண்டி வாழக்கூடிய எத்தனையோ விதவை பெண்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவர்கள் நீங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத் சதக்காவினால எத்தனையோ ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்கிறீங்க. அவங்க சந்தோஷமாக வாழ்வதற்கு நீங்க காரியமாக அல்லாஹ் உங்களை ஆக்கியிருக்கிறான். பொது சேவைகளில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் பொது மக்களுடைய நிலைமைகளை விளங்குவீங்க. குறிப்பாக ஜம்மியத்துல் உலமாவுல இருக்கிற நேரம், அதிலும் பைத்து ஜகாத்தில இருக்கிற நேரம் ஏழைகளுடைய நிலைமைகள் விளங்கும். அன்பானவர்களே, எனவே இந்த ஜகாத்தை உரிய முறையிலே முறைப்படி கணக்கு பார்த்து அவைகளை ஒப்படைப்போம். இன்னும் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஜகாத்தின் மூலமாக முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் இந்த இஸ்லாத்தில் ஸ்திரத்தன்மை அடைகிறார். குஃப்ரியத்துக்கு செல்லாம தன்னை பாதுகாக்கக்கூடிய வழிய உங்களோட செல்வம் ஏற்படுத்தி கொடுக்குது. சந்தோஷம் அடைங்க செல்வந்தர்களே. இல்லை என்றால் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் எங்களை கடுமையாக தண்டிப்பான். உலகத்திலும் சில சோதனைகள் வரலாம். அல்லாஹ் யாரெல்லாம் ஜகாத் கொடுக்கலையோ இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் அழிவுடைய படையை அல்லாஹ் அனுப்புவான். அந்த படை சுனாமியாக இருக்கலாம், நெருப்பாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், மழையாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய படை வந்துட்டுண்டா அதை எங்களால தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, அதிகமான உலமாக்கள் பேசக்கூடிய விடயம்தான் யாருடைய பொருளாதாரம் நெருப்பால அழிக்கப்படுவதோ அவர் யோசிக்கணும், நான் ஜகாத்தில் மூலமாக ஜகாத்தில் செய்த குறைபாடுதான் என்று நினைக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல அகீமுஸ்ஸலா வஆத்து ஸக்கா, தொழுகை நிலைநாட்டுங்க, ஜகாத்தையும் கொடுங்க என்று அல்லாஹ் பல இடங்களில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். அன்பானவர்களே, முதலாவது அகீமுஸ்ஸலா வஆத்து ஸக்கா வர்கஉ மஅ ராகியின், ஜகாத்தையும் கொடுங்கோ, தொழுகை நிறைவேற்றுங்க, ருக்கு செய்தவர்களுடன் சேர்ந்து ருக்கு செய்யுங்க. வகூலு லின்னாஸி ஹுஸ்னா வஅகீமுஸ்ஸலா வஆத்து ஸக்கா, மக்களோட நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜகாத்தையும் கொடுங்க. வஅகீமுஸ்ஸலா வஆத்து ஸக்கா வமா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தையும் கொடுங்க. நீங்க நலவுகள் இருந்து எதெல்லாம் முற்படுத்தி உங்களுடைய மறுமைக்காக வேண்டி அனுப்பி வைத்திருக்கீங்களோ தஜிதுஹு இன்தல்லாஹ், அவைகள் அத்தனையும் அல்லாஹ்விடத்தில் நீங்க பெற்றுக்கொள்வீங்க, அடைந்து கொள்வீங்க என்பது குர்ஆன் பல வசனங்கள்ல சொல்லி காட்டுது.
இதே போன்று யார் ஜகாத்தை கொடுக்கலையோ, உரிய முறையில நிறைவேற்றலையோ, வல்லதீன யக்னிசூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. யார் செல்வத்தை சேமித்து பதுக்கி ஜகாத்தை கொடுக்காம அல்லாஹ்ட பாதையில செலவழிக்காம வைத்து கொண்டிருக்காங்களோ இவங்களுக்கு சொல்லுங்க, பபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம், நோவினை தரும் வேதனை அவர்களுக்கு இருக்கிறது. எங்க மௌத்துக்கு பின்னால ஒரு மனிதன் ஜகாத்து கொடுக்காம இருக்கிறான்டா அந்த முழு சொத்துக்களும் உலோகமான பொருளாக மாற்றப்பட்டு அவனுடைய கழுத்தில தொங்க விடப்படும். நஊது பில்லாஹி மின்ஹா. எனவே அன்பானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, செல்வந்தர்களே, நாம கஷ்டப்பட்டது, நாம வேர்வை சிந்தியது, வெளிநாட்டில் பல வருடங்கள் இருந்து உழைத்தது, கடைகளிலே காலையிலிருந்து மாலை வரையிலும் ஷேர்ல உட்கார்ந்து வியாபாரம் செய்தது, நடையில இருந்து கொண்டு எல்லா நிலையிலையும் எங்கட உடம்பு அசைச்சி களைப்படைய செய்து சம்பாதித்த சம்பாத்தியம்தான் என்றாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், நீ ஜகாத்தை கொடு. அதனால் அல்லாஹ்ட கடமைய என்ற வாழ்க்கையில செய்து நான் ஒரு அடிமை என்பதை ஜகாத்தின் மூலமாக நிரூபிக்கிறேன். தொழுகை மூலமாக எப்படி நான் ஒரு அடிமை என்று நிரூபிக்கிறேனோ, நோன்பின் மூலமாக நான் அல்லாஹ்ட அடிமை என்று நிரூபிக்கிறேனோ, ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ்வுடைய அடிமை என்று நிரூபிக்கிறேனோ, இதே போன்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜகாத்தின் மூலமாகவும் செல்வந்தர்கள் நான் ஓண்ட அடிமையா அல்லாஹ், நீ சொல்லி இருக்கிறாய், நான் கொடுக்கிறேன் யா அல்லாஹ், நீ கொடுக்க சொன்னதுக்கு பின்னால நான் எந்த கஞ்சத்தனமும் படமாட்டேன் யா அல்லாஹ், நீ தந்தது யா அல்லாஹ், ஓண்ட பாதையில நான் செலவழிக்கிறேன் யா அல்லாஹ். மனம் விரும்பி மன சந்தோஷத்தோட நாம கொடுக்கணும். யா அல்லாஹ், இதை நீ என்ன சுத்தப்படுத்துறதுக்கு, என் பொருளை சுத்தப்படுத்துறதுக்கு, என் உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்காக வேண்டி கொடுக்க சொல்லி இருக்கிறாய், கொடுக்கிறேன் யா அல்லாஹ், கொடுக்கணும். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு செல்வத்தின் மூலமாக நாங்க எங்கட அடிமைத்தனத்தை அல்லாஹ்விடத்துல நாங்க நிரூபிச்சணும். அடிமையா, உண்மையான அடிமையாக நாங்க உலகத்துல வாழணும். செய்ய சொல்லிருக்கிறானா, ஏவிருக்கிறானா வழிபடணும், தடுத்து இருக்கிறானா விலகிக் கொள்ளணும். இந்த அடிமைத்தனத்தை இந்த உலகத்துல நான் நீங்களும் நிரூபிச்சிட்டோம்டா இன்ஷா அல்லாஹ் ஏண்ட உங்களோட உடலில் இருந்து உயிர் கலட்டப்பட்டு மண்ணறை என்ற இருளிலே என்னையும் உங்களையும் கொண்டு போய் மண்ணுக்குள்ள வச்சதுக்கு புற மண் ரப்புக்க உன்னுடைய ரப்பு யாரு என்று கேட்கிற நேரத்துல ரப்பி அல்லாஹ், ஏண்ட ரப்பு நீதான், ஏண்ட ரப்பு அல்லாஹ் என்ற பதிலை என்னாலும் உங்களாலும் இன்ஷா அல்லாஹ் சொல்ல முடியும். உலகத்துல வாழ்ற நேரத்துல உண்மையான அடிமைகளாக, அல்லாஹ்வுடைய அடிமைகளாக, அல்லாஹ் எஜமான் என்பதை நிரூபித்தவர்களாக இந்த மண்ணுக்கு மேல வாழுவோம் இன்ஷா அல்லாஹ். மௌத்துக்கு பின்னால கபரிலும் மஹ்ஷரிலும் சிராத்திலும் சுவர்க்கம் செல்லும் வரையிலும் அல்லாஹ்வுடைய அடிமைகளாகவே நாங்க வாழலாம் இன்ஷா அல்லாஹ். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, சொன்ன விடயங்களை மனசுல எடுத்து ரமலானின் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய விடயம் தக்குவா, அதோடு எங்கள் செல்வந்தர்களுடைய அடிமைத்தனத்தை காட்டக்கூடியது பணத்தினுடைய அடிமைத்தனம் ஜகாத், இவைகளையும் நாங்கள் கொடுப்பதோடு எமது ஊரிலே ஏழை சிறார்களுக்காக வேண்டி ஒரு கல்வி திட்டத்தை, ஒரு நிறுவனத்தை நிறுவியிருக்கிறார்கள். அதுதான் நான் முன்னால் சொன்னது போல ஏழைகளின் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு நிறுவனம். படிப்பதற்கு வசதி இல்லாதவர்கள், கல்லூரிகளுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள், எப்படியானவர்கள் இடைநிறுத்தம் செய்யாமல் அவர்களுடைய கல்வியை தொடர்வதற்காக வேண்டி எமது ஊரில் ஒரு புதிய திட்டத்தை எமது சமூகத்தில் உள்ள தனவந்தர்களும் கல்விமான்களும் உலமாக்களும் முன்னெடுக்கிறாங்க. அதுதான் ஏழைகளுடைய கல்வியில் நாம் பங்களிப்பு செய்வோம். இதையும் செய்து கொள்வோம், சதக்காக்களை செய்வோம். ஜகாத்து வருடத்தில் ஒரு தடவை சதக்கா எல்லாருக்கும் செய்யலாம்.
ஆலிம்களுக்கும் செய்யலாம், கூலி தொழில் செய்வதற்கும் சதகா செய்யலாம், செல்வந்தருக்கும் செய்யலாம், ஆண்களுக்கும் செய்யலாம், பெண்களுக்கும் செய்யலாம், எல்லோருக்கும் செய்யலாம். ஒவ்வொருத்தரும் நியத்து வச்சுக்கோங்க, இன்றைய நாள்ல இருந்து நான் ஒவ்வொரு நாளும் சதகா செய்யக்கூடிய மனிதனாக மாறுவேன். என்னிடத்துல உள்ளதுல என்னிடத்துல 100 ரூபாய் இருக்கு, அதுல 10 ரூபாவை நான் சதகா செய்வேன். ஏன் செய்ய போறேன்டா யார் சதக்கா செய்யறாங்களோ இந்த மக்களுக்கு மலக்குமார்களுடைய துஆ இருக்கிறது. அந்த மலக்குமார்களுடைய துஆவை நானும் நீங்களும் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் சதக்கா செய்வோம். எங்களுடைய வீட்டில் ஒரு உண்டியலை வைத்துக் கொள்வோம். நீங்கள் ஒரு பிரயாணம் போகிறோம். அந்த பிரயாணம் போகக்கூடிய நேரத்தில் யா அல்லாஹ் என்னுடைய பிரயாணம் எந்த விதமான தடங்களும் இல்லாம, ஆபத்துக்கள் இல்லாம என்ன பிரயாணம் சீராக அமைய வேண்டும், நல்ல முறையில் அமைய வேண்டும் என்ற நீயத்தோடு அதுல உள்ளதை போட்டுட்டு போங்கோ. பிரயாணமும் லேசானதாக இருக்கும். அது வளர்ச்சி காணும். மலக்குகளுடைய துஆ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும், வலபு ரப் கெட்ட மரணத்தை விட்டும் தடுக்கும். இப்படியெல்லாம் சதக்காவுடைய நன்மைகள், நன்மாராயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எனவே அன்பானவர்களே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி தொழுகிறோமோ இதே போல சதக்காக்களையும் செய்யறதுக்கு பழக்கி கொள்வோம். பரதல்ல, எங்களோட மறுமையினுடைய வாழ்க்கையினுடைய சேமிப்புக்காகவே. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜகாத் கடமை உள்ளவர்கள் ஜகாத்தை நிறைவேற்றுவோம். சதக்காக்கள் எல்லோராலும் செய்ய முடியும். இமாமுக்கும் செய்ய முடியும், முஅத்தினுக்கும் செய்ய முடியும், ஏழைக்கும் செய்ய முடியும், தொழிலாளி நாளாந்த கூலி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் செய்ய முடியும், வாலிபராலும் முடியும், வயோதிபராலும் முடியும். எனவே சதக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அல்லாஹ் நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எமை பெற்றெடுத்த அன்பான தாய் தந்தையினுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எமக்கு கல்வியை அமுதாக ஊட்டிய கண்ணியமிக்க உஸ்தாத்மார்கள், ஆசிரியைகள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் நோன்பாளிகளாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நோன்பு நோற்றார்களோ அனைவருடைய நோன்புகளையும் யா அல்லாஹ் நீ கபூல் செஞ்சு அதற்குரிய யா அல்லாஹ் வெகுமதிகளை யா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரை நீ கபூல் செஞ்சு யா அல்லாஹ். இந்த ஊருக்கு நீ ரஹ்மத் செய்ய யா அல்லாஹ். மென்மேலும் பரக்கத் செய்ய யா அல்லாஹ். வானம் பூமியினுடைய பரக்கத்துல கதவுகளை திறந்து கொடு யா அல்லாஹ். வானத்திலிருந்து பூமியிலிருந்து வரக்கூடிய பலாய், முசீபத்துகள், சோதனைகள், பித்னாக்கள் இருந்து யா அல்லாஹ் இந்த ஊரையும் இந்த நாட்டையும் யா அல்லாஹ் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் சூழ்ச்சிகள் யா அல்லாஹ் இடம்பெறாமல் இந்த ஊரை நீ பாதுகாத்தருள்வாயாக. மூல உலகில் உள்ள முஸ்லீம்களையும் யா அல்லாஹ் நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ் அனைவரோடும் யா அல்லாஹ் இன பாகுபாடு இன்றி எல்லோரோடும் நல்ல முறையில் நடக்கக்கூடிய நற்குண சீலர்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களிலே யா அல்லாஹ் முஸ்லீம்களை பற்றி யா அல்லாஹ் நல்ல எண்ணங்களை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் இஸ்லாத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்களுடைய யா அல்லாஹ் வாய்களை அடைத்து யா அல்லாஹ் இஸ்லாத்துக்கு சாதகமாக பேசக்கூடியதை ஆக்கி அருள் யா அல்லாஹ். முழு உம்மத்துக்கும் ஹிதாயத்து ஆமாக்கிரி யா அல்லாஹ். காற்றை நீரை பொதுவானதாக்குவது போல யா அல்லாஹ் ஹிதாயத்தை ஆமாக்கிரி யா அல்லாஹ். குறிப்பாக யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடிய இந்த மஸ்ஜிதைக்கு இடம் கொடுத்த முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லோரையும் நீ புரிந்து கொள்வாயாக. ஒவ்வொரு சுஜூது செய்யப்படக்கூடிய முழு சவாபையும் இந்த மஸ்ஜிதில் என்னென்ன அமல்கள் நடைபெறுகிறது யா அல்லாஹ் அத்தனை நன்மைகளுடைய யா அல்லாஹ் சவாபையும் யா அல்லாஹ் இந்த இடத்துல மஸ்ஜித் வர வேண்டும் என்று யாரெல்லாம் கவலைப்பட்டு யா அல்லாஹ் உருவாக்கினார்களோ அவருடைய கபறுகளை யா அல்லாஹ் நன்மைகளை கொண்டு யா அல்லாஹ் நிரப்பிடுவாயாக. சொர்க்கத்துடைய பூஞ்சோலையா ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய மௌத்தை நீ யா அல்லாஹ் இறுதி முடிவை நல்லதாக ஆக்கி வைப்பாயாக. எமது ஜனாசாக்களில் நல்லோர்கள், சான்றோர்கள், வலிமார்கள், புத்துமார்கள், கல்விமான்கள், செல்வந்தர்கள், வாலிபர்கள், சிறார்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஜனாசாவாக எமது ஜனாசாக்களை ஆக்கியருள்வாயாக. இறுதி முடிவு நல்ல முடிவாக ஆக்கி யா அல்லாஹ் உன்னுடைய அன்பையும் அருளையும் ரஹ்மத்தையும் பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மௌத்துக்கு பின்னாலும் யா அல்லாஹ் உன்னுடைய அருளை அடையக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி